Hello viewers, welcome to Golden Rules channel. I am Kalasthriyan, GST Practitioner and GST Trainer. Last 3 months கொஞ்சம் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல, கொஞ்சம் ஒர்க் பிஸியாக இருந்துட்டேன், என்னால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. ஸோ இனிமேல் அட்லீஸ்ட் வீக்லி ஒரு 2 வீடியோஸாவது போஸ்ட் பண்ணணும் அப்படின்றது நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இனி வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அப்டேட்ஸ், ஜிஎஸ்டியை வந்து டேலியில் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, ஆர்சிஎம் என்ட்ரினா என்ன, டெபிட் நோட் கிரெடிட் நோட்னா என்ன, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணுறது, எல்யூடி பாண்ட் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுக்கு மேலே நாம் வீடியோவாக பார்க்க போகிறோம். அடுத்து ஜிஎஸ்டி நோட்டீஸ், ஜிஎஸ்டி நோட்டீஸ்க்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணணும், எப்படி ரிப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலெலாம் பார்க்க போகிறோம். ஜிஎஸ்டி ரிட்டர்ன், ஆன்லைன் ரிட்டர்ன் எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோஸ் வரப்போகுது. டேலி அப்டேட்ஸ், டேலி டெக்னிக்கல், டிடிஎஸ், இவேபிள். நெக்ஸ்ட்டு கமெண்ட் பாக்ஸில் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த சில வீடியோஸ்லாம் கூட நம்ம இதுக்கு மேலே அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேலி ப்ரைம். டேலி இஆர்பிக்கும் டேலி ப்ரைமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, டேலி இஆர்பியிலேருந்து டேலி ப்ரைமுக்கு என்னென்னலாம் அட்வான்ஸாக ஆப்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க, என்னென்னலாம் சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இன்றைக்கி ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷனாக நாம் பார்க்க போகிறோம். ஸோ டேலி இஆர்பி யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே டேலி ப்ரைமுக்கு கூடிய சீக்கிரம் மாறுறது பெட்டர்னு எனக்கு தோணுது. இப்போது நான் கரண்ட்டில் டேலி ப்ரைம் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே ஈஸியாக இருக்குது, ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க, ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டேலி ப்ரைம் நீங்கள் ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து வியூ ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் கம்பெனி, செலக்ட் ஃப்ரம் டிரைவ். இப்போது இந்த டேலி ப்ரைம் வந்து எந்த பாத்தில் இருக்குது, டிரைவில் இருக்குது அப்படின்னா டி டிரைவ். இதை பாருங்கள், டி டிரைவ் டேலி டேட்டா அதில் இருக்குது. இந்த டேலி ப்ரைமில் பண்ணக்கூடிய ஒர்க் எல்லாமே பேக் எண்டில் இந்த டேலி டேட்டாவில் தான் போயிட்டு ஃபோல்டரில் ஸ்டோர் ஆகும். இங்கிருந்தே கிரியேட் கம்பெனி நாம் பண்ண போகிறோம். ஜஸ்ட் சும்மா ஒரு டெமோ அப்படின்ற ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக F11 அப்படின்ற ஃபியூச்சரில் போயிட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி டேலி இஆர்பி 9ல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கம்பெனி க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் F11 அக்கௌண்டிங் ஃபியூச்சர்ஸ் போயிட்டு நாம் தான் என்ன பண்ணணும், தேவையான ஆப்ஷன்ஸ் எல்லாமே மாற்றுற மாதிரி இருக்கும். இப்போ இதில் எப்படின்னா ப்ரைமில் வந்து நீங்கள் கம்பெனி க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே ஆட்டோமேட்டிக்காக F11 ஃபீச்சர்ஸ் எனேபிள் ஆகிடும். அங்கே போயிட்டு நீங்கள் என்னென்ன தேவையோ அதெல்லாம் அந்த ஆப்ஷன்ஸ்க்கெல்லாம் நீங்கள் எஸ் கொடுத்து எனேபிள் பண்ணிவிட்டு வெளியில் வரலாம். ஓகே, கம்பெனி க்ரியேட் பண்ணி முடிச்சதும் உங்களுக்கு டேலி ஸ்க்ரீன், ப்ரைம் ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது இந்த ஸ்க்ரீனில் அடிஷ்னலாக என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஆல்ட் கே கீழே ஒரு கோடு இருக்குது இல்லையா, ஒரு கோடு இருந்ததுன்னா ஆல்ட் கே அப்படின்னு கம்பெனி அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியில் க்ரியேட், இங்கேருந்து கூட நீங்கள் கம்பெனியை க்ரியேட் பண்ணலாம், ஆல்ட்ரு பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம், செலக்ட் பண்ணலாம், ஷட் பண்ணலாம், இதெல்லாம் பண்ண முடியும். இந்த கனெக்ட், ரிமோட் அக்சஸ், ப்ரௌசர்ஸ், ஃபீச்சர்ஸ், செக்யூரிட்டி, டேலி வால்ட், பாஸ்வேர்டு, ஆன்லைன் அக்சஸ் எல்லாமே நான் டேலி டெக்னிக்கல் அப்படின்ற ஒரு டாபிக் வரும்போது டெஃபினட்டாக இதை பற்றியெல்லாம் நாம் வீடியோ போஸ்ட் பண்ண தான் போகிறோம். இது ஒரு சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒய் டேட்டா, இந்த டேட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கப், ரீஸ்டோர், ஸ்ப்ளிட், டேட்டா பாத். இந்த பேக்கப், ரீஸ்டோர், ஸ்ப்ளிட் எல்லாமே வந்து நாம் டேலி டெக்னிக்கல் வீடியோஸ் வரும்போது நாம் கண்டிப்பாக பார்க்க தான் போகிறோம். இதில் அடிஷ்னலாக கோ டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் சேர்த்துருக்காங்க, ஆல்ட் ஜி. இந்த ஆல்ட் ஜி இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய ரிப்போர்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம், வியூ பண்ணலாம். இங்கேருந்து கேட்வே ஆஃப் டேலிலேருந்து நீங்கள் நிறைய ரிப்போர்ட்ஸை நீங்கள் வியூ பண்ணுறதுக்கான ஆப்ஷனை இங்கேயே கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து கூட நீங்கள் வவுச்சர்ஸ் க்ரியேட் பண்ணலாம், க்ரியேட் மாஸ்டர்ஸ் க்ரியேட் பண்ணலாம், ஆல்டர் பண்ணலாம். இப்போ இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா ஒரு என்ட்ரு கொடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா ஷோ மோர் அதையும் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே மொத்தம்
என்னென்ன ரிப்போர்ட்ஸ் இருக்கோ அது மொத்தமே இங்கே டிஸ்பிளே ஆகும். வவுச்சர் ரிப்போர்ட்ஸு, ரிஜிஸ்டர்டு, இந்த மாதிரி நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்குது. இங்கே போய்ட்டு நீங்கள் என்ன ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு தேவையோ அதை இங்கிருந்தே நீங்கள் என்ன பண்ணலாம், என்ட்ரு கொடுத்து வியூ பண்ணி பார்க்கலாம். இது ஒரு ஆப்ஷன்ஸ் புதுசாக அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வழக்கம் போல் இது ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன். இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ன்றது டேலி டெக்னிக்கல் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். அப்போ நீங்கள் எப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இங்கிருந்தே இமெயில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பிரிண்ட்டு, இது எல்லாமே நீங்கள் இங்கிருந்தே அக்சஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஹெல்ப் பட்டன் கொடுத்துருக்காங்க. டேலி ஹெல்ப், வாட்ஸ் நியூ அப்படின்றது நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா நியூவாக என்னென்ன வந்திருக்கு, ஏதாவது அடிஷ்னலாக வந்திருக்குன்னா அது உங்களுக்கு ஆன்லைனில் வியூ ஆகிடும். அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக டேலி சொல்யூஷனுக்கு tallysolutione.comக்கு போயிடும். அப்கிரேட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே லேட்டஸ்ட்டாக லாஸ்ட் என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், அப்கிரேடில் என்ன வெர்ஷன்ஸ் இருக்குது, நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியது அப்படின்ற டீட்டெயில் இங்கே வரும். நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸில் போய்ட்டு உங்களுக்கு லாங்குவேஜ், நீங்கள் என்ன லைசன்ஸ் யூஸராக இருந்தால் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் லைசன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். லாங்குவேஜ், கண்ட்ரி, ஸ்டார்ட் அப், டிஸ்பிளே, கனெக்டிவிட்டி, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு டிடிஎல் ஆட் ஆன் ஃபீச்சர்ஸ். இந்த டிடிஎல் அப்படின்றது டேலி டெக்னிக்கல் வரும்போது அதுவும் நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், அப்போ தெரிஞ்சுக்கோங்க. அபவுட் கொடுத்தீங்கன்னா இப்போ நான் என்னுடைய டீட்டெயில் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகிடும். இப்போ ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன், அப்ளிகேஷன் டேலி ப்ரைம் 1.1.4 லேட்டஸ்ட்டு, இந்த மாதிரி என்னுடைய சீரியல் நம்பர் என்ன, என்னுடைய பேக் என்ன, இது எல்லாமே வந்து அபவுட் என்னை பற்றி என்னுடைய சிஸ்டத்தில் டேலி வந்து ப்ரைம் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதுக்கான டீட்டெயில் எல்லாமே இங்கிருந்து ஓப்பன் பண்ணி நான் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டேலியில் முன்ன அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ, அக்கௌண்ட்ஸ் இன்வென்ட்ரி அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க இல்லையா, இன்வென்ட்ரி இன்ஃபோ. இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக கிரியேட் அப்படின்ற ஒரு லெட்ஜருக்குள்ளே போனீங்கன்னா, இது ஆப்ஷன்ஸ்குள்ளே போனீங்கன்னா எல்லாமே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே ஷோ மோர் கொடுத்தீங்கன்னா இங்கே என்னென்ன தேவையோ எல்லாமே நீங்கள் இங்கேருந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆல்டர்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் போயிட்டு நீங்கள் ஷோ மோர் கொடுத்து என்ன தேவையோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணியிருந்தால் நீங்கள் அங்கேருந்து ஆல்டர் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் நீங்கள் லெட்ஜர் பண்ணிங்கன்னா என்னென்ன லெட்ஜர்ஸ் எல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகிடும். அதே மாதிரி வவுச்சர் டைப்ஸ், என்னென்ன வவுச்சர்ஸ் இருக்குது, அடிஷ்னலாக நீங்கள் என்னென்ன வவுச்சர் இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்களோ அதுவும் இங்கே டிஸ்பிளே ஆகிடும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வவுச்சர்ஸ். இந்த வவுச்சர்ஸ்குள்ளே இப்படி போனீங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மவுஸே வந்து உங்களால் வந்து அதிகமாக டேலி ERP 9 யூஸ் பண்ண முடியாது. பட் இதில் வந்து மவுஸ் யூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் நமக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே F2 அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு கர்சர் மாதிரி அம்புக்குறி இருக்குது பாருங்கள். இந்த அம்புக்குறி எப்படி கிளிக் பண்ணிங்கன்னா F2 பீரியட், இது ரெண்டுத்துக்கும் லிங்க்கான இந்த காம்பினேஷனில் உங்களுக்கு இங்கேயே வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி F2ன்னு ஒரு தனியாக ஒரு பார் இருக்கும், Alt F2ன்றது தனியாக ஒரு பார் இருக்கும். இப்போ அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கனாவே அதுக்குள்ளே எத்தனை வவுச்சர்ஸ் இருக்கோ எத்தனை டீட்டெயில் இருக்கோ அத்தனை டீட்டெயிலும் அங்கே இருக்கும். அதே மாதிரி இந்த வவுச்சர்ஸ்லேயும் அதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நாம் பேமெண்ட்டில் இருக்கோம். பேமெண்ட் ஆப்ஷனுக்கு பக்கத்தில் ஒரு கர்சர் இது இருக்குது, அம்புக்குறி இருக்குது பாருங்கள். பேமெண்ட் ஆப்ஷன் பக்கத்தில் ஒரு அம்புக்குறி இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெபிட் நோட், ஆட்டோமேட்டிக்காக அதில் டெபிட் நோட் வந்துடுச்சு. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேமெண்ட், டெபிட் நோட், ரிஜெக்ஷன் அவுட், இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு பாராக ஓப்பன் ஆகிட்டு இருந்தது. இப்போ பேமெண்ட் அப்படின்றதுக்குள்ள ஒரு ஆப்ஷன், ஒரு வவுச்சர்ஸ்குள்ளவே இதையும் லிங்க் பண்ணி ஆட் பண்ணிட்டாங்க. இது ஒரு சிம்பிளிஃபை. ஓகேங்களா. இப்போ டேலி ERP 9 பார்த்தீங்கன்னா டெபிட் நோட் அப்படின்றது கண்ட்ரோல் F9, கிரெடிட் நோட் கண்ட்ரோல் F8 அப்படின்னு இருந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா Alt F5 டெபிட் நோட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி
இப்போ ரெசிப்ட் போனோம்னா ரெசிப்டில் பார்த்தீங்கன்னா Alt F6ன்றது வந்து கிரெடிட் நோட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் வந்து இதில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அட்வான்ஸாக ரிப்போர்ட்ஸ்க்கெலாம் நிறைய பார்க்கறதுக்கான ஆப்ஷன்ஸு நிறையா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு சேஞ்ச் மோடு பார்த்தீங்கன்னா டபுள் என்ட்ரி சிஸ்டமா சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமா இது எல்லாமே இதுக்கு முன்னாடி நீங்கள் F12 அப்படின்ற போயிட்டு அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் டெபிட் மோடா கிரெடிட் மோடா ஐட்டம் இன்வாய்ஸா அக்கௌண்டிங் இன்வாய்ஸான்றதெல்லாம் செலக்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதே மாதிரி மோர் டீட்டெயிலில் போனீங்கன்னா வவுச்சர் ஷோ மோர் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இங்கே என்னென்ன அடிஷ்னலாக உங்களுக்கு டீட்டெயில் தேவைப்படுதோ அதெல்லாம் நீங்கள் இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணி வியூ பண்ணிக்கலாம். மற்றபடி இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. நாம் சிம்பிளாக ஓவராலாக நாம் இன்றைக்கி ஒரு வியூ பார்த்துருக்கோம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் சாப்டரை நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது என்னென்னலாம் நம்ம இன்டெப்த்தாக நம்ம சாப்டர் ஒர்க் அவுட் பண்ணும்போது என்னென்னலாம் நமக்கு அட்வான்ஸாக இதில் ஆப்ஷன்ஸ்லாம் மாறி இருக்கோ அதெல்லாம் அங்கங்கே நான் உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுறேன். அப்போ நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு கேட்ச் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு மைண்டில் ஈஸியாக போய் ரிஜிஸ்டர்ட் ஆகும். ஸோ இன்றைக்கி டேலி ப்ரைம் இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சு சிம்பிள் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் நிறைய டெக்னிக்கல் வீடியோஸு, நிறைய ஜிஎஸ்டி பற்றின வீடியோஸு, நிறைய டிப்ஸ் வீடியோஸு இதை பற்றிலாம் தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோவை போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ இங்கே க்ரியேட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இல்லை சப்போஸ் நீங்கள் ஷார்ட்கட் ஒரு வவுச்சர் வரீங்க, வவுச்சர் வந்துட்டு இங்கேருந்து எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பழைய டேலி ERP 9ல் Alt C அப்படின்றத நீங்கள் கொடுத்து இங்கே நீங்கள் க்ரியேட் பண்ணணும் ஒரு லெட்ஜர். ஓகேங்களா? இப்போது அந்த மாதிரி கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. எங்கேயுமே Alt C அப்படின்னு கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு வவுச்சருக்கு போகிறீங்க, இந்த இடத்துல ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி வவுச்சர் போகிறீங்க, வவுச்சரில் இங்கே என்ட்ரு இங்கே கொடுத்தது Alt C அப்படின்ற விஷயத்தை நீங்கள் ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இதில் Alt C அப்படின்ற ஒரு ஆப்ஷனை நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் மறந்துடலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் இதில் டேலி ப்ரைமில் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா, இந்த வவுச்சருக்குள்ளே போகிறீங்க, வவுச்சரில் போயிட்டு என்ட்ரு கொடுத்து இங்கே பார்ட்டி நேம்னு வருது இல்லைங்களா, இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ERPயில் வந்து Alt C கொடுத்து க்ரியேட் பண்ணுவீங்க. இப்போ டேலி ப்ரைமில் Alt C அப்படின்றது நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா கேஷ்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மேலேயே க்ரியேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த பார்ட்டி அக்கௌண்ட் நேம் ஆண்ட கர்சர் வச்சுட்டு இந்த க்ரியேட் அப்படின்ற இடத்துல நீங்கள் தட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ரியேஷன் ஸ்க்ரீனுக்குள்ளே போய்டும். இங்கேருந்து உங்களுக்கு என்ன லெட்ஜர்ஸ் வேணுமோ அது எல்லாமே நீங்கள் இங்கேருந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எங்கே போனாலும் சரி, அதே மாதிரி நீங்கள் ஒரு வவுச்சருக்கு தான் போயிட்டு பண்ணணும்னு கிடையாது. ஒரு ஸ்டாக் ஐட்டம் க்ரியேட் பண்ணும்போதும் சரி, ஒரு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் க்ரியேட் பண்ணும்போதும் சரி, இந்த எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு க்ரியேட் ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக கேட்கும். நீங்கள் அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ண வேண்டியது தான். அங்கேருந்து நீங்கள் Alt C கொடுக்கணுன்ற அவசியம் இதுக்கு மேலே இருக்காது. ஓகே, இன்றைக்கி நாம் டேலி ப்ரைம் பற்றி ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன்ஸ் நாம் பார்த்துட்டோம். இனி வரப்போகிற டேலி ப்ரைமில் இதுக்கு மேலே தொடர்ந்து நம்ம வீடியோஸ் அப்டேட் பண்ண போகிறோம். அந்த வீடியோஸ் அப்டேட் பண்ண ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் இன்டெப்த்தாக இருக்கும். அப்போ நம்ம வந்து அந்த ஆப்ஷன்ஸை எனேபிள் பண்ணி ஒர்க் பண்ணும்போது அது எப்படி டேலி ப்ரைமில் ஒர்க் ஆகுது, ERPக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அந்த இடத்துல என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத நான் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஈஸியாக உங்களால் கேட்ச் பண்ண முடியும், மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். இனி வரப்போகிற வீடியோஸ்லாம் வந்து நிறைய வந்து ஜிஎஸ்டி பற்றின அப்டேட்ஸு, ஜிஎஸ்டி எப்படி டேலிக்குள்ளே ஒர்க் அவுட் பண்ண போகிறோம், எப்படி டிடிஎஸ் பண்ண போகிறோம், ஜிஎஸ்டி ஆன்லைன் ஃபில்லிங் எப்படி பண்ண போகிறோம், ரிட்டர்ன்ஸ் எப்படி பண்ண போகிறோம், இவே பில் எப்படி பண்ண போகிறோம், அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்த வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.